ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம வாழைப்பூ வெள்ளை பட்டாணி வச்சுட்டு எப்படி இந்த பால்ஸ் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இந்த மாதிரி வெள்ளை பட்டாணி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து நார்மலாக வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு பட்டாணி பருப்பு தேவைப்படும். இது நம்மக்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை பட்டாணியோ பச்சை பட்டாணியோ எது உங்ககிட்ட இருக்குதோ நீங்கள் அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு தான் இருக்கும். இதை ஊற வச்சதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூடயும் ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து பட்டை, இது எல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது வாழைப்பூ நான் வந்துட்டு ரொம்ப பெரிய வாழைப்பூவாக வாங்கினேன். அதனால 3/4 அளவு செஞ்சுட்டு மீத உள்ளதை வந்து வச்சுட்டேன். இந்த பார்ட் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக அரைஞ்சி போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நரம்பு எல்லாமே வந்துட்டு இதுவாக இருக்கும், பிஞ்சாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே அரைஞ்சி போட்டுக்கலாம். அந்த பூவை வந்து வேஸ்ட் பண்ணாமல். பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நம்ம சேர்த்தே அரைச்சிட்டோம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது போல் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது போல் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவாங்க. வாழைப்பூ வந்து ரொம்ப வந்து கர்ப்பப்பை இதுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்ல செவந்து வருது. இது எவ்வளோ வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சுனாலே இது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. என் சின்ன பையனுக்கு வந்து வாழைப்பூவே சாப்பிட மாட்டான். இந்த பால் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.